த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். தேர்தல் காலத்துல காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா வெறும் தேர்தல் காலத்துல மட்டும் இல்லாம நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் அவங்களுடைய அந்த தோல்வி அப்படின்றது தொடர்கதையாகி இருக்கு. இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகளுக்குள்ளேயே நிறைய சிக்கல்கள் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சியை கைவிடக்கூடிய ஒரு அபேண்டன் சிச்சுவேஷன்ல தான் எல்லாருமே மாத்தி இருக்கிறாங்க. அதற்கு மிக முக்கியமான காரணகர்த்தாவா ராகுல் காந்தி அவர்கள் மாறி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்துல. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடருடைய இரண்டாவது பாகம் அப்படின்றது தான் நடந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அப்படின்றது ஜனவரி பிப்ரவரி மாதத்துல நடந்தது. பட்ஜெட் தாக்கலாச்சு. அதன் மீதான விவாதங்கள்லாம் தொடங்கின போதே காங்கிரஸ் கட்சி ஒரு புது ஆயுதத்தை பாஜகவுக்கு எதிராக எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அதுதான் ஸ்பீக்கரா இருக்கக்கூடிய சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம். அதாவது அவர் ஒரு தலைபட்சமா நடந்துக்கிறாரு, அவர் மேல எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, அதனால அவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை தான் கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான் அது நிச்சயமா தோல்வி அடையும் அப்படின்னு. அதே மாதிரிதான் நேத்து அந்த தீர்மானத்தின் மீதான விவாதங்கள்லாம் நடந்து குரல் வாக்கெடுப்பு மூலியமா அந்த தீர்மானம் அப்படின்றது தோற்கடிக்கப்பட்டிருக்கு. ஆனா அது பிரச்சனை இல்லை. என்ன காரணத்துக்காக காங்கிரஸ் கட்சி அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாங்களோ அது முழுமையா நிறைவேறி இருக்கா அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன மிக முக்கியமான விஷயம், சபாநாயகர் ஒரு தலைபட்சமா நடந்துக்கிறார். அப்கோர்ஸ் பார்லிமெண்ட்டை ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே அது தெரியும். ஏன்னா அவர் ஆளும் கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்கள் பேசும் பொழுது அவர் அனுமதிக்கிறதும், எதிர்கட்சிகள் பேசும் பொழுது அவர் எப்படி நடந்துக்கிறார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நிறைய மீமெல்லாம் கூட அதை நீங்க பார்த்திருப்பீங்க. அதனால இது சம்பந்தமான விஷயங்களை நாட்டு மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்றதுக்கான ஒரு விவாதம் அப்படின்றதுதான் அவங்க எடுத்துட்டு வந்ததுக்கான மோட்டிவா இருந்தது. ஆனா என்ன சிக்கல் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அந்த விவாதத்தின் மீதான விமர்சனங்கள் அப்படின்றது டைரக்டா சபாநாயகர் மீதான விமர்சனங்களா இல்லாம எதிர்கட்சிகளை விமர்சிக்கக்கூடிய, அதிலும் குறிப்பா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களை விமர்சிக்கக்கூடிய ஒரு தளமா அதை மாத்திக்கிட்டாங்க, பயன்படுத்திக்கிட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி. அதுல அவங்க ஒரு பெரிய சக்சஸ் அப்படின்றதும் ஆயிருக்கிறாங்க. நான் ஏன் அதை சொல்றேன்றத வரேன். அவையில பேசின பாஜகவுடைய மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிசங்கர் பிரசாத் தொடங்கி நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு வரைக்கும் அத்தனை பேருமே நேரு காலத்துல இருந்து என்னென்னலாம் காங்கிரஸ் கட்சி பண்ணாங்க அப்படின்றத மீண்டும் இன்னொரு முறை அவங்களுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்றதுக்கான ஒரு ஸ்பேஸா அதை மாத்திக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் என்னாச்சு, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் விவாதத்துல கலந்துக்கிட்டாரு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேல நீண்ட ஒரு உரையா அவருடைய உரை இருந்தது. முழுமையா நானும் பார்த்தேன். அதுல டைரக்டா ராகுல் காந்தி அவர்கள் மீதான விமர்சனங்கள் அப்படின்றதுதான் வைக்கப்பட்டிருந்தது. ஸ்பீக்கர் பத்தின விஷயம்தான், ஆனா விமர்சனம் அப்படின்றது ராகுல் காந்திக்கு எதிரான வைக்கப்பட்டது. சரி, என்ன மாதிரியான விமர்சனம்? ராகுல் காந்தி நாட்டுக்கு முக்கியமான தருணங்கள்ல அவர் தேவைப்படும் பொழுது அவர் நாட்டிலேயே இருக்கிறது இல்ல, வெளிநாடுகளுக்கு ஓடி போயிடுறாரு. நாடாளுமன்றத்திற்கு பேச வேண்டிய ராகுல் காந்தி அந்த மாதிரியான தருணங்கள்ல அவர் அவைக்கு வரதே இல்லை அப்படின்ற டைரக்டான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு. சரி, இந்த குற்றச்சாட்டு பொய்யான குற்றச்சாட்டா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா அது கிடையவும் கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு உதாரணம். அப்கோர்ஸ் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், அவங்க வெளிநாடுகளுக்கு போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதை நம்ம கேள்வி கேட்க போறது இல்லை. நம்ம யாருமே ராகுல் காந்தி அப்படின்ற தனி மனிதனை கேள்வி கேட்கல. அவர் வகிக்கக்கூடிய மக்களவை எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு இடத்தை தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்களேன். பீகார் சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சா? சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வருது. அந்த அன்னைக்கு ராகுல் காந்தி எங்க தெரியுமா இருந்தாரு? யூரோப் கண்ட்ரியில இருந்தாரு. பிரியங்கா காந்தி எங்க தெரியுமா இருந்தாங்க? யூஎஸ்ல இருந்தாங்க. ஒரு மாநிலத்துடைய தேர்தல் முடிவுகள் வர்ற அன்னைக்கு கூட அவர் அங்க இல்ல, நாட்டுல இல்ல அப்படின்னா எப்படி எடுத்துக்கிறது? அதே மாதிரி அவருடைய அந்த ட்ரிப் அப்படின்றது திடீர்னு திட்டமிடப்படாம இருக்கும். நான் நிறைய டைம் டெல்லியில இருந்து பாக்குறேன்றதுனால சொல்றேன். முக்கியமான தருணங்கள் இருக்கும், ஒரு போராட்டங்கள் போயிட்டு இருக்கும், இல்ல நாடாளுமன்றம் போய்கிட்டு இருக்கும். அந்த மாதிரியான தருணங்கள்லாம் அவர் ஒண்ணு தாய்லாந்து போயிடுவாரு, இல்லாட்டி இட்டாலி போயிடுவாரு, இல்லாட்டி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஏதாவது போயிடுவாரு, யூஎஸ் போயிடுவாரு, ஜெர்மன் போயிடுவாரு. ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு என்ன நோக்கம் அப்படின்னு தெரியாமே அவர் போயிடுவாரு. 2-3 நாளைக்கு அப்ஸ்காண்ட் ஆயிடுவாரு, அவரை பார்க்கவே முடியாது. இதைத்தான் டைரக்டா ஹிட் பண்ணியிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி. அது மட்டும் இல்லாம எதிர்கட்சிகளை ராகுல் காந்தி நடத்தக்கூடிய விதம் ஒண்ணு இருக்குல்ல,
இப்போ இந்த மாதிரியான நாடாளுமன்றத்துக்குள்ள நடக்கக்கூடிய விவாதங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல தோளோடு தோள் கொடுத்து நின்றுட்டு இருந்த கட்சி வந்து திமுக. ஆனா இந்த கூட்டணி சம்பந்தமான விவகாரங்கள்ல திமுகவை காங்கிரஸ் கட்சி பண்ணாங்க தெரியுமா? அவங்களை அலக்கழிக்கிறது, ரொம்ப எதிர்கட்சிகள் பேசக்கூடிய விஷயங்களை அவங்களாவே பாயிண்ட் எடுத்து கொடுக்கறது, திமுக எங்களை அடிமை மாதிரி நடத்துதுன்ற மாதிரியான வார்த்தைகளை விட்டது, இது எல்லாத்தையும் வச்சு திமுகவும் ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க காங்கிரஸ் கட்சிக்கிட்ட இருந்து. நாடாளுமன்றத்துல சமாஜ்வாதி கட்சி தொடங்கி, ஆர்ஜேடி தொடங்கி, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தொடங்கி, அத்தனை முக்கியமான எதிர்கட்சிகளுமே காங்கிரஸ் கட்சிக்கிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றாங்க அப்படின்றத என்னால கண் கூட பார்க்க முடியுது. சரி, காங்கிரஸ் கட்சி இதுல இருந்து மீண்டு வரக்கு ஏதாவது சமாதானம் செய்யறாங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்றாங்களான்னா அதுவும் கிடையாது. இப்போ தமிழ்நாடு எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. பிரைம் மினிஸ்டர் எத்தனை தடவை வந்துட்டு போயிட்டார் இந்த 2 மாசத்துல? 3 தடவைக்கு மேல வந்துட்டு போயிட்டார். நேத்து கூட அவர் வந்துட்டு போயிருக்கிறார். ராகுல் காந்தி எத்தனை தடவை வந்திருக்காரு தமிழ்நாடு எலெக்ஷன் கேம்பெயினுக்காக? அப்போ எங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு நீங்க கை கொடுக்கறதே இல்லை, உங்களுக்கு எதுக்கு நாங்க வந்து கை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை அப்படின்றது வந்துருச்சு உள்ள. நாடாளுமன்றத்துக்குள்ள அந்த தீர்மானம் தோல்வி அடைஞ்சிருச்சு. இப்ப நமக்கு தெரியும், நாட்டுல எரிபொருள் பிரச்சனைல அவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கு, சிலிண்டர் தட்டுப்பாடுகள்லாம் ஏற்பட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ராகுல் காந்தி என்ன தெரியுமா பண்ணாரு? அந்த வீடியோவை பாருங்களேன். பாத்தீங்களா? நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ள எதிர்கட்சிகள் போராட்டம் பண்றாங்க. அதுல அவர் கூலா உட்காந்து டீ சாப்பிட்டு பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டு இருக்காரு. சரி, நான் இதையும் விமர்சிக்கல. ஆனா ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற அந்த அந்தஸ்து அப்படின்றது ஒரு கேபினெட் அமைச்சருக்கு இணையான ஒரு அந்தஸ்து. அதுல இருக்கக்கூடியவங்க ஒரு முக்கியமான விவாதம் நடக்கும் பொழுது, ஒரு முக்கியமான பிரச்சனை வரும் பொழுது நாட்டு மக்கள் கூட ஒன்றிணைஞ்சு நிக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு. உடனே நீங்க கேட்கலாம், என்னப்பா நீ எப்ப பார்த்தாலும் எதிர்கட்சி தலைவரே விமர்சிச்சுட்டு இருக்கிற, விமர்சிக்க வேண்டிய ஆளுங்கட்சியை விமர்சிக்க மாட்டேன், என்ன பொட்டி கட்டி வாங்கிட்டேன்னு உங்க நிறைய பேருக்கு தரலாம். அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுல பாஜக மத்திய சர்க்கார் என்னென்னலாம் தப்பு பண்றாங்க அப்படின்றத தொடர்ச்சியா நம்ம போட்டுட்டு இருக்கிறோம். இதே எரிபொருள் தட்டுப்பாடு விவகாரத்திலும் எனக்கு தெரிஞ்சு யூடியூப் சேனல்ஸ்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட் அதை போட்டிருந்தோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்ல ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்துல உட்கார்ந்திருந்து அதை அவர் சரியா செய்யாத பட்சத்துல அதையும் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இப்ப மிக முக்கியமான இந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு. பார்லிமெண்ட்டுக்குள்ள அவங்க ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை தாண்டி களத்துல வந்து ஒரு டெல்லியில, நீங்க தமிழ்நாட்டுக்கு வர வேணாம், கேரளாவுக்கு வர வேணாம், ஆந்திராவுக்கு வர வேண்டாம், டெல்லிக்குள்ள ஒரு ஸ்ட்ரீட்ல இறங்கி, ஜந்தர் மந்தர்ன்ற அத்தனை இருக்கு, ராம்லீலா மைதான்னு போராட்டம் நடத்துறதுக்காகவே இடங்கள்லாம் இருக்கு, அவ்வளவு கூட வேணாங்க. காங்கிரஸ் கட்சியுடைய வளாகத்துக்கு வெளியே நின்று ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணலாம்ல, ஒரு கொடி பிடிக்கலாம்ல, ஒரு கோஷம் எழுப்பலாம்ல, எதுவுமே பண்ணவே இல்லை. பார்லிமெண்ட்டுக்குள்ள வருவாங்க, செங்கல்லாம் அடுக்கி வச்சு அது மேல வடை சட்டியை வச்சு ஒரு 10 நிமிஷம் கத்துறாங்க, போயிடுறாரு. இது அவங்களே அப்படி பண்ணும் பொழுது மாநில அரசுகள் அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் புஷ் பண்றாங்க. ஏன்னா ஆளும் கட்சியா இருக்கிறாங்க அப்படின்னு பட்சத்துல அவங்களால அதைத்தான் பண்ண முடியும். ஏன்னா எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் அவங்கவுங்க மாநிலங்களை முடிஞ்ச வரைக்கும் அதை புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதை செய்ய வேண்டிய காங்கிரஸ் கட்சி ரொம்பவும் நிதானம் இழந்து இருக்கிறாங்க. இப்ப நீ அடுத்தது ஒண்ணு எடுத்திருக்கிறாரு கையில. இப்போ எலெக்ஷன் கமிஷனர் இருக்கிறாருல ஞானேஷ்குமார், அவரை வந்து தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே என்னன்னா ஒரு எலைட் மனப்பான்மை தான். இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லல. ஆனா அதுக்கு ஈக்குவலா மக்கள் கூட வர வேண்டியது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. மக்களை நோக்கி செல், மக்களுடன் இரு, அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கோ அப்படின்றதுதான் அரசியலுடைய அடிப்படை தத்துவமா இருக்கு. ஆனா இவர் எப்படி நம்ம பண்றாரு? நிறைய வீடியோஸ் வரும் காங்கிரஸ்ல இருந்து. இவர் திடீர்னு ஏதாவது ஒரு ஷூட் மாதிரி அவங்களுக்கு டீம்ல இருக்கக்கூடியவங்களை ரெடி பண்ணி ஒரு ஷூட் மாதிரி போய் பாருங்க பாருங்க இதெல்லாம் பண்றாரு பாருங்க, ஒரு டிரைவரை போய் பாக்குறாரு, ஒரு மெக்கானிக்கை போய் பாக்குறாரு, அவர் வீட்டுக்கு வந்து ஒரு வயசானவங்களை வரவழைச்சு பாக்குறாரு. இந்த மாதிரியான அதைத்தான் பண்றாங்களே தவிர ஒரு ரொமான்டிசிசம் பண்ணக்கூடிய விஷயங்களை தான் பண்றாங்களே தவிர இயற்கையாகவே மக்களுடன் இருக்க வேண்டிய வேலைகளை சுத்தமா எதிர்கட்சியில் இருக்கிறவங்க பண்ணாம இருக்கிறாங்க அப்படின்றது, அதிலும் குறிப்பா ராகுல் காந்தி பண்ணாம இருக்கிறாரு அப்படின்றதுதான் மிக மிக முக்கியமான விஷயமா இருக்கும். ராகுல் காந்தியுடைய இப்படியான ஒரு செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை நான் மீண்டும் சொல்றது, இதை காங்கிரஸ் கட்சி இல்ல ராகுல் காந்தி அப்படின்ற தனிநபரை விமர்சிக்கணும் அப்படின்ற நோக்கம் கிடையாது. மக்களவை எதிர்கட்சி தலைவர் அவரது கடமையை செய்யாமல் இருக்கும் பட்சத்தில் அதை சுட்டி காட்டுவதும் நம்மளது வேலைதான். பிரதமர் அவர் வேலையை செய்யலைன்னா எப்படி சுட்டி காட்டுறோமோ
இதுவும் அந்த மாதிரியான ஒரு வேலை தான். அந்த வகையில தான் இந்த வீடியோவை நான் உருவாக்கி இருக்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் போகணும், மக்கள் இப்படி பேசுறாங்க, போங்க, நீங்க வந்து களத்துக்கு போங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ராகுல் காந்தியை புஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் நம்ம இதை பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு என்ன தோணுது? இப்படியான ஒரு அழுத்தத்தை கொடுத்தாலாவது ராகுல் காந்தி வருவாரா? இல்ல அவர் வந்து ராஜா வீட்டு கண்ணு குட்டிங்க அப்படிலாம் வரமாட்டாருன்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட இந்த கேபிட்டல் சேனல்ல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.